மக்களே 50 கிட்டத்தட்ட இது ஒரு குவார்டர் ஃபைனல்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு எலிமினேஷன் நடந்தது. அந்த எலிமினேஷனில் ஏகப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் மணி பாட்டில் இன்னைக்கு ஒரே அமோகமான மணி ஆட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படியாப்பட்ட ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அதில் ஃபயர்ஸ் கலக்கிட்டாங்க. வேற மாதிரி ஒரு இது. ஏன்னா பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் அதை பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு கெத்து வேணும்ல, அதாங்க ஃபயர்ஸ் பண்ணது பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்னொரு பக்கம் பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட, ஏன்னா 3 நாளில் ஃபினாலே அப்படின்னும் போது அடுத்த கட்ட ஓட்டிங்கும் பிளானிங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் அவங்க டீம்மேட்ஸ் கிட்டே வச்சுட்டு இருந்தார். விக்ராந்த் இந்த மாதிரி நபர்கிட்ட வச்சுட்டு இருந்தார். ஏன்னா நம்ம எப்படி பிளான் பண்ணோம், ஏன்னா மெஜாரிட்டி பிரின்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி மூவ் ஆன் ஆகணுன்றதுக்காக ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்றாரு, அர்ச்சனா வந்து ஃபயர்ஸ் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, என்னடா இது, என்ன டீம்ல நீங்க செலக்ட் பண்ணாம கிருஷ்ணான்றீங்க, ஊர்வசின்றீங்க, என்னடா இது, நானும் அந்த டீம்ல இருக்கத்தானே செய்யறேன், என்னை விட்டு மற்றவங்க எல்லாம் செலக்ட் பண்ண ட்ரை பண்றீங்களே, இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் அந்த டீம் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தது அர்ச்சனா. சடனா வந்து உங்களுக்கு 2 பேர் வேணுன்றதுக்காக அப்படிலாம் போய் கேட்பீங்களா, என்னை விட்டு நீங்க ஆப்ஷன்ல வைக்கிற அளவுக்கு போயிட்டீங்களான்ற மாதிரி அவங்களோட கேள்விகளை அங்கே ஃபயர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மனிஷா அண்ட் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபயர்ஸ் மேலே அர்ச்சனாக்கு இருக்கிற எக்ஸ்பிரஷனும் அந்த ஒரு ஃபீலிங்கில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நடுவில் இவிகாவும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு கலாய் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து சிவித் மற்றும் ரிதி அவங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷன் போதுல, அந்த காம்பினேஷன் ஒரு மூலையில போயிட்டு இருக்குதா. இது முடிச்ச உடனே ரிதி வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா யுவிகா அண்டு ஊர்வசி வந்து பாத்ரூம் ஏரியால பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரிதி சொல்றாங்க, நான் வந்து இந்த கேம்ல எப்படி சஸ்டெயின் ஆக போறேன், அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர போறேனே தெரில, இந்த கேம் மேல இருக்கிற மொத்த ஓப்பும் போயிருச்சு எனக்கு, ஃபினாலே முன்னாடி நான் எவிக்ட் ஆயிடுவோம் போல இருக்கு, ஓட்டிங்ல எனக்கு யார் ஓட்டு போடுவா, எனக்கு ஓட்டு போறதுக்கு யார் இருக்கா, எனக்கு எந்த ஓட்டுமே வராது, அந்த நிலைமையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்றதையுமே ரிதி சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் ரிதி பல நாள் டேஞ்சர் ஜோன்ல போயிட்டு தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது குரூஷியல் ஸ்டேஜ்ல செமிஃபைனல் ஃபைனல் அண்ட் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது எப்படி தப்பிப்போன்ற கேள்வி வரதுல தப்பு இல்லை. ஸோ அந்த இடத்துல ரிதி யோசிச்சதும் கரெக்டு. இன்னொரு பக்கம் கிருஷ்ணா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, இந்த ஷோக்கு வந்து நான் நாளே எவிக்ட் ஆயிடுவேன் நினச்சிட்டு இருந்தேன்ற மாதிரி கிருஷ்ணா சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து எனக்கு செம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, வேற மாதிரி ஒரு விஷயமும் எனக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பிரின்ஸ் என்ன சொல்கிறாரு, கேம்னா காம்படிஷன் இருக்க தான் செய்யும், ஆனால் அந்த காம்படிஷன் எப்படி இருக்கணும்னா ஹெல்த்தியாக இருக்கணும். யூ பீட் மீ இன் மை பர்ஃபார்மன்ஸை வச்சு என்னை பீட் பண்ணேன், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பேசுகிறாரு. அதை தாண்டி இந்த கேம் ஷோவில் இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும், வேற வழி கிடையாதுன்ற மாதிரி டிஸ்கஷன் போய் முடிஞ்ச உடனே லைன் மாஸ்டர் வராரு. வந்த உடனே ஒரு டாஸ்க் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்ட்ராங்கான பிளேயர், பிசிக்கலி மென்டலி எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்கான ஒரு 3 பிளேயரை செலக்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு மணி பாட்டில் அதிகபட்சமான காசு வரா மாதிரி ஒரு சேலஞ்சை கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரஜத், ஃபயஸ் அண்ட் ஷிவ் இந்த 3 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ ரஜத் சபதமே எடுக்கிறார், இந்த டாஸ்க்கை நான் தோத்துட்டேன்னா, இந்த டாஸ்க்கை நான் ஜெயிக்கலன்னா நான் டைரெக்டாக அன்சேஃப் ஜோனுக்கு போயிடுறேன். எப்படின்னா அன்சேஃப் ஜோனுக்கு டைரெக்டாக நானே வாலண்டியராக போயிடுறேன், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்துட்டு தான் போகிறாரு. அங்கே போய் அந்த டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 2 பில்லர் இருக்குது. இந்த 2 பில்லருக்கு நடுவில் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பில்லரை ஹோல்டு பண்ணணும். அந்த பில்லர் ஒவ்வொன்றும் கனம் வெயிட், சரியான வெயிட்டில் இருக்கிறோம். 15 நிமிஷம் அந்த 2 பில்லரையும் இப்படி கை டைட்டாக ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வேளை கை லூஸ் ஆகி நீங்கள் அந்த பில்லரை விட்டா நீங்கள் அவுட்டு. இதுதான் டாஸ்க்கு. இதில் என்னன்னா, நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியோ வெயிட் ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த வால் இருக்கு இல்லையா, அந்த பில்லர் வாலில் வந்து ஒரு கவரில் 2 kg 2 kgன்ற மாதிரி எடுத்து ஆட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து ரஜத் வந்து ஒரு பாடி பில்டரா நிறைய காம்படிஷன்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறார் போல. அவருக்கு இது ஒரு கால் தூசி மாதிரி தான் அந்த டாஸ்க் இருந்திருக்கு. அதை அவர் உள்ளே போன போதே சொல்கிறாரு, சேலஞ்ச் பண்ணும்போது எனக்கு டவுட் வரல, அப்புறமா தான் தெரியுது ரஜத் வந்து பின்புலன் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல். இன்னொரு பக்கம் ஃபயஸா இல்லை சிவா, இவங்க 2 பேர்ல யாரா ஜெயிக்க போறா அப்படின்ற மாதிரி காம்படிஷன் போயிட்டு இருந்தது. சிவால தாக்கு பிடிக்க முடியல, இனிஷியலாகவே அவுட்டு. அதுக்கப்புறம் ஃபயஸ் இருக்காரு, முடியலங்க அவரால். கிட்டத்தட்ட அந்த வெயிட் வந்து ஒரு 8 kg மேலே போயிடுச்சு. 2 ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, கண்ணில் தண்ணி வருது. அந்த அளவுக்கு ஃபயஸோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், கத்தனதாக இருக்கட்டும், அழுததாக இருக்கட்டும்ன்ற மாதிரி
அவ்வளோ வெயிட்டை ஹோல்ட் பண்ணுறது கஷ்டம். ரெகுலராக பாடி பில்டர், ஒரு பக்கம் அவரும் நல்ல பாடி பில்டர் உடம்பு தான் இருந்தாலும் ஒரு வெயிட், ஒரு மேக்சிமம் கெப்பாசிட்டி, ஒரு லோடு தாங்கிறதுன்னு இருக்கும். அந்த லோடு வரையும் தான் நம்மளாலையும் பிடிக்க முடியும், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அதை மீறியுமே அவர் பிடிச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சு. 15 நிமிஷம் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண உடனே ஒட்டுமொத்த பேருமே அவர் அப்ரிஷியேட் பண்ண விதமும் சூப்பர். ஏன்னா இதுக்கு அப்ரிஷியேட் பண்ணலன்னா என்ன? ஏன்னா ரஜத் பண்ணக்கூடிய நபர், ஆனால் ஒரு டாஸ்க்கை பண்ண முடியாத ஒரு நபர் வந்து அது ஜெயிச்சு காட்டுறது தான் ஒரு கெத்து. அதுலேயும் ஒரு டைலாக் சொன்னார், அதான் ஃபைஸுகளுக்காக தான் அதை பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸ் போய் அதை ட்ரை பண்ணி பார்க்குறாரு, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருது. இதுக்கு நடுவில் அர்ச்சனா வந்து ஃபயஸை பாராட்ட இது பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமான டிஸ்கஷன் போகுது. அதில் அர்ச்சனா வந்து லவ் டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபயஸுக்கு வந்து டெலிவர் பண்ண தருணத்தையும் பார்க்க முடிஞ்சு. பாத்ரூம் ஏரியாவில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெலிவர் பண்ணிருக்கும்போது சடனாக வந்து ஃபயஸ் கேட்குறதா இருக்கட்டும், அதுக்கு திரும்ப இவங்க சொல்கிறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி சம்பவம் நடந்து முடியுது. சரி, இதுதான் சம்பவம்னு பார்த்தா அதுதாங்க மேஜர் பிக்சர் மாதிரி ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஃபாக்ஸ் வராங்க, வந்து 3 பேரை கூப்பிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஷிவ், ஃபயஸ் அண்ட் ரஜத் கூப்பிட்டு போயிட்டு லைன் உட்கார வச்சு சொல்கிறாரு, இது ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அலைன்ஸா இல்லை ப்ராஃபிட்டா ப்ரியாரிட்டியா இதெல்லாம் டிசைட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 கார்டு வைக்கிறார். ஆளுக்கு ஒவ்வொரு கார்டு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரஜத் எடுக்கிறார் கார்டு எடுத்தோன்னா அதில் என்ன வருதுன்னா 2 எக்ஸிட் ஆர்டர், 2 லட்ச ரூபாய். 2 பேர் எலிமினேட் பண்ணா 2 லட்ச ரூபாய் பண போட்டியில் ஆட் ஆகும்ட்டு. ஸோ போன டாஸ்க்ல வந்து ரஜத் 2 லட்சம், ஃபயஸ் 2 லட்சம், 4 லட்சம் ஆட் பண்ணி 34 லட்சம் வந்துருச்சு. 34,44,000 ரூபாய். இப்போ இது ஒன்று. அடுத்து என்ன பண்றாரு, ஃபயஸ் ஓப்பன் பண்றாரு. 4 பேரை எவிக்ட் பண்ணா 4 லட்ச ரூபா நாங்க தருவோம் அப்படின்ற மாதிரி 4 லட்ச ரூபா வருதா. இதை கேட்ட உடனே ஷாக்கு. அடுத்து திரும்ப என்ன பண்றாரு, ஷிவ் ஓபன் பண்றாரு. 6 பேர் இது பண்ணா 6 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ஷிவுக்கு வருது. என்னடா இது எலிமினேஷனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 18 பேர் இருக்காங்க, 18 பேர்ல எவிக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு டாஸ்கை வச்சிருக்காங்க. அப்ப இதுல கேமை பாருங்க, ஃபயஸ் கிட்ட 2, ரஜத் கிட்ட 4, 6 பேர் அவர் எவிக்ட் பண்ணார்னா ஒரே ஆளா வந்து ஷிவ் 6 பேரை நான் தூக்குறேன்டா, நீங்க என்னடா தூக்குறது, நான் உன் டீமை மொத்தத்தையும் காலி பண்றேன், அவங்க இவங்க டீம் அடிச்சா நான் உன் டீம் அடிக்கிறேன்றது மாதிரி கேம் போச்சு. கேம் போனதுக்கப்புறம் ஃபயஸ் வந்து முடிவு எடுக்கிறாரு. அர்ச்சனா ஊர்வசி சரியில்லையே, ஊர்வசி தான் தூக்கணும் போலேன்ற மாதிரி இனிஷியலாக டிஸ்கஷன்லாம் ஒரு பக்கம் போய் முடிச்சுட்டு எங்கள் டீம்மேட்டான அதன் ஃபைசலுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு, இப்போ அவங்களுக்காக நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன், அவங்களுக்காக நான் வந்து இதை தீக்க போகிறேன்ற மாதிரி டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரஜத்தும் ஃபைசலும். ஏன்னா அவங்க டீம்லேருந்து 2 பேர் போயிருக்காங்களே. ஆக்சுவலாக நடுவில் ஏதாவது ஒரு ஃபீமேலை கூப்பிட்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், அதை தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஃபயஸ் வந்து என்ன சொல்கிறாரு, ஆருஷியை நான் காலி பண்ணுறேன், ஆருஷியை நான் வெளியேற்றுறேன் அப்படின்ற மாதிரி ஆருஷியை சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, ஷிவ் தாக்கூர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு பிரின்ஸ் வந்தாங்க. பிரின்ஸை சொன்னோடனே ஷிவ் வந்து ஆர்கியூமெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் டீலிங் ஆயிடுச்சு. ரஜத் வந்து என்ன சொல்றாரு, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதா இருக்கட்டும், நிறைய டாமினேட் பண்ணதா இருக்கட்டும், பிரின்ஸ் ஸ்ருதிகா இந்த மாதிரி நபர் வெளியே போறதுக்கு காரணம் பிரின்ஸ். அதனால பிரின்ஸுக்கு ரைட்டான அமித்தை தூக்குறேன், அமித்தை வெளியேற்றுறேன்ற மாதிரி பிரின்ஸுக்கு நெருக்கமான அமித்தட்டா ஒரு பக்கம் ஆருஷி, இன்னொரு பக்கம் அமித்தை டார்கெட் பண்ணிட்டாங்க ஃபயஸ் அண்ட் ரஜத். இப்போ என்னாச்சு, ஒரு மாதிரி ரைட் ஹேண்டை தூக்குறேன்ற மாதிரி ஆயிடுச்சா. உடனே ஷிவ் வந்தாரு. ஷிவ் வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த கேம்ல லவ்கேஷ் நான் வெளியேற்றுறேன், லவ்கேஷ் கட்டாரியாவை நான் டார்கெட் பண்றேன் அப்படின்ற மாதிரி டார்கெட் அடிச்ச உடனே அங்க கதி கலங்கிட்டார் ரஜத் அண்ட் ஃபயஸ். ஏன்னா இவங்க எதிர்பார்த்து நீங்க மட்டும் அவங்க டீமோட ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டை உங்க டீமுக்காக பழி வாங்குவோன்னு தூக்கலாம், அவங்க டீமை தூக்கணும்னா உன் டீம்ல ஆள் மேல கை வச்சா கோவம் வருமா அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. உடனே வந்து டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நம்ம பேசி முடிவு எடுத்துக்கலாம் ஷிவே, பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீலிங் வராங்க. அப்போ உடனே காண்டாயிட்டாரு யாரு, பிரின்ஸ். காண்டாயிட்டு அங்கேயே கத்துறாரு, கீழே லிவிங் ஏரியாலே கத்துன்னு கத்துறாரு, டைலாக் பேசுறாரு, அது மேலேயும் கேட்குது. ஒரு பாயிண்ட்ல பிரின்ஸ் மேலே அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு இருக்கும், அங்கதான் டாஸ்க் நடக்குது. அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே வந்து கதவு பக்கத்துல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போறாரு. ஸோ அந்த 3 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்களா, ஸோ வேற வழி இல்லை அப்படின்ற ஆயிடுச்சு. அடுத்து ரவுண்டு 2 ஃபயஸ் வந்து என்ன பண்றாரு, நான் இப்போ யூவிகாவை செலக்ட் பண்றேன்ற மாதிரி என் அலைன்ஸுக்காக யூவிகா அவங்க காலி பண்ணிட்டார் ஃபயஸ். அடுத்து என்ன பண்றாரு, ரஜத்தை போயிட்டு ஷிவித் நான் செலக்ட் பண்றேன்ற மாதிரி ஷிவித். அண்ட் தென் ஷிவ் தாக்கர் நீங்க என்ன செலக்ட் பண்றது, நானும் செலக்ட் பண்றேன்ற மாதிரி லக்ஷய். அவங்க 4 பாய்ஸ் ஒன்னா இருந்தால லக்ஷய்னும் போது டோட்டலா முடிச்சு விட்டாங்க. ஒவ்வொரு நபரும் 2 பேரை செலக்ட் பண்ணுன்ற மாதிரி யுவிகா, லக்ஷய், லவ்கேஷ், ஆரிஷி, அமித் அண்ட் சிவித், இந்த 6 பேர்
இன்னைக்கு இந்த குவார்டர் ஃபைனல்ல 6 பேர் வெளியேற்றம், அதிரடியான வெளியேற்றம் 6 பேர். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் அங்க ஏன்னா பிரின்ஸ் வாக்குவாதம்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் ஃபயஸ் கிட்டயும் இவர்கிட்டயும். ஏன்னா ஒஸ்ட் பிளேயரா நீ ரஜத், ஒஸ்ட் நீ இந்த மாதிரி கேவலமான வேலை பார்க்கறது, கேவலமான கேம் விளையாடுறதான் உன் பொழப்பா அப்படின்ற மாதிரி அவரு பேச, ஃபயஸ் தயவு செய்து உன் கேம் விளையாடுற அர்த்தம் சொல்றதை கேட்காதான்ற மாதிரி இங்க ஒரு ஆர்குமெண்ட் போகுது. அதை தாண்டி ரீதி வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாதுன்ற மாதிரி ரீதி. ஸோ இன்னொரு பக்கம் அர்ச்சனா மட்டும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா நம்ம தப்பிச்சிட்டோம், அந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிட்டோன்ற மாதிரி அர்ச்சனா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த சம்பவங்கள். ஸோ இன்னும் பல சம்பவங்கள் இருக்கு. இன்னும் 2 நாள் தான். சாட்டர்டே ஒரு எபிசோடு, சண்டே ஒரு எபிசோட். அதோட 50 ஷோ கதம் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.